लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதரான திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2708வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய திருவிருத்த திருமொழியினுடைய 69வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். 100 பாசுரங்கள் கொண்ட இந்த திருவிருத்தத்தினுடைய 69வது பாசுரம் இது. முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக் கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் ஒரு வீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையோர் கோன் விருத்த திருவிருத்த தோரடி கற்றீர் திருநாட்டகத்தே என்பதாகும். மாலை காலத்துக்கு இறங்கிய தலைவியை தோழி தேற்றுகிற பாசுரம். வருகிறேன் என்று சொல்லி போனானே, இன்னும் வரவில்லையே, மாலையும் வந்து விட்டதே, அவன் இல்லாமல் நான் படுகிற துன்பத்தை யார் அறிவார் என்று தலைவி மிகவும் வருத்தமுற்று இருக்க, அவள் உடல் இழைத்து பசலை தோன்றி இருக்க அவளை பார்த்து தோழி இப்படியெல்லாம் நினைக்காதே, மூவடியால் உலகம் முழுதும் அளந்தவன் உன்னை காக்காமல் விட்டு விடுவானா என்று தேறுதல் கொண்டு சொல்லுகிறான வார்த்தை. கார் ஏற்று இருள் செகில் ஏற்றின் சுடருக்கு உழைந்து வெல்வான் போர் ஏற்று எதிர்ந்து புன்தலை மாலை புவனியெல்லாம் நீர் ஏற்று அளந்த நெடிய பிரான் அருளா விடுமே வார் ஏற்று இளமுலையாய் வருந்தேல் உன் வளைத்திறமே. வார் ஏற்று இளமுலையாய் என்று பெண்ணுடைய அந்த தலைவியுடைய அழகை, அவள் மார்பகத்தை மூடுவதற்காக கச்சு அணிந்திருக்கிறாள். அந்த கச்சை மீறி இளமை துடிப்போடு விளங்கக்கூட மார்பகத்தை உடையவளே என்று வர்ணிக்கிறார். நீ வருத்தப்படாதே, இழைத்து போவேன் என்று வருந்தாதே என்று சொல்றார். கருத்த இருளாகிய ஏறு காலை போனது சிவந்த சூரியனாகிய எருதுக்கு எதிரில் இழைத்து வெல்லும் பொருட்டு போர் செய்வதை சொல்லுகிறார் உவமையாக. நீர் ஏற்று என்ற உடனே மகாபலியிடம் சென்று கேட்கிறார், 3 அடி நிலம் என் பாதத்தால், என்னுடைய பாதத்தால் வேண்டும் என்று. அவன் மனைவி மூலமாக நீர் வார்க்க பெற்ற உடனே உலகமெல்லாம் அளந்தான் என்பது புராணம். நீர் ஏற்று என்பதை கையில் நீர் தானமாக வாங்கி பின்னர் உலகம் முழுவதும் எழுந்த நீண்ட வடிவுடையவனானான். அந்த தலைவன் அற்புதமான இந்த மாலை நேரத்திலே உனக்கு அருள் செய்யாது ஒழிவானோ, உலகம் முழுமையும் தன்னுடைய மூவடியால் அளந்து எல்லோருக்கும் அருள் புரிந்தவன் உனக்கு அருள் புரியாமல் போகிறானா? மயங்காதே, உன்னுடைய கைவிளைகள் கழலாமல் பார்த்துக்கொள், வருத்தப்படாதே, அவன் உன்னை காப்பாற்றுவான் என்று சொல்லுகிற பாசுரம். மாலை பொழுது கண்டு மயங்கிய தலைவியை தோழி ஆற்றுகிற பாசுரம் என்று சொன்னோம். இது பிரிந்து போனவர்கள் வந்து சேர்வதற்கு உரியதும் போகத்துக்குரிய காலமான இரவின் தொடக்கமுடைய மாலை பொழுது. பொதுவாக காதலர்களுக்கு மாலை பொழுது என்பது ஒரு கொண்டாட்டமான விஷயம். ஆனால் இங்கோ தலைவன் இல்லாமல் இவள் வருந்தி கொண்டிருக்கிறாள். அவன் வரவில்லை என்று, இன்னமும் நாயகன் வரவே இல்லை என்று நீ கவலைப்பட வேண்டாம். இது நினைக்கிற மாதிரி இது சந்தியா காலம் வரவில்லை. இருளாகிய கருத்த எதிர்க்கும் சிகப்பான சூரியனாகிய சிவந்த எருதுக்கும் யுத்தம் நிகழ்கிறபடி பார். நீ நினைக்கிறபடி உண்மையான மாலை பொழுதாயின் உலகம் முழுவதையும் பாதுகாக்க வல்ல அருளை உடைய தலைவன் உனக்கு அருள் செய்யாமல் ஒழிவானா? அவன் வராமையால் நீ கவலைப்பட வேண்டாம். அவன் வராததினாலேயே இது மாலை பொழுது இல்லை என்று நீ தெரிந்து கொள்ளலாம். உன் கைவிளைகள் கழண்டு போவதை குறித்து நீ வருத்தப்பட வேண்டாம். அவை கழல ஒண்ணாதபடி அவன் விரைவில் வந்து அருள்வான் என்று கூறி தேறுதல் செய்கிறாள் அவனை. ஒரு கருப்பெருதும் ஒரு சிவப்பெருதும் தம்மில் எதிர்ப்போர் செய்கையில்
முந்தி செவ்வெருதுக்கு தோற்ற காருருது பிந்தி அதனை வெல்வதற்கு எதிர் இருக்கிறது என்று முதல் வாக்கியத்தை ரூபகமாக கொண்டு சொல்லுகிறார்கள். சாயம் சந்தியா காலமானது முழு வெளிச்சமும் முழு இருளும் இல்லாமல் இரண்டும் கலந்து தோன்றுவதால் சிகப்பாக இருக்கிறது. அதில் வர வர இருள் மேலிட்டு பகல் ஒளி குறைந்து போவது பற்றி கருப்பு எருது அதை ஆட்கொண்டது என்று போரிடுகிறது என்று சொல்லுகிறார். காலையில் பகலுக்கு தோற்ற இருள் மாலையில் அதனை வெல்லும் பொருட்டு மோதுவதாக சொல்லுகிறார். கருப்பு எருது என்பது மாலை நேரத்தை குறிக்கக்கூடியது. ஒருவன் ஒருவனிடத்திலே தோற்று போனால் அவன் மறுபடியும் தக்க சமயம் பார்த்து மற்றவனை வெல்வதற்கு வருவது இயற்கை. ராவணன் போர்க்களத்திலே ராமபிரானது அம்புக்கு இலக்காகி பட்டு போனவாறே மந்தோதரி வந்து நின்று புலம்புகிறாய். இந்திரியாணி புரா ஜித்வா ஜிதம் திரிபுவனம் திவ்யா சமாத் பிரிவத்த வைரம் அத்வைதரேவ நிர்ஜிது என்கிறான். அதாவது ராவணனே, நீ முன்பு இந்திரியங்களை எல்லாம் வென்று அதனால் மூவுலகையும் வென்றாய். இன்றைக்கு அதே இந்திரியங்களுக்கு ஆட்பட்டு பெரும் தவம் பெற்றிருந்த போதும் கூட அந்த இந்திரியத்தின் பெண் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக உன்னை தக்க சமயம் பார்த்து அமுக்குவோம் என்று உனக்கு எதிரானவர்கள் வந்து இங்கே கருக்கொண்டார்கள். இப்போது உனக்கு அவர்கள் உன்னை வென்றும் விட்டார்கள். இந்திரியங்களை அடக்கி ஆண்டது ஒரு காலம் என்றால், இந்திரியங்களை அடக்கி ஆளாமல் சீதையை கண்டு பரவசப்பட்டு அவளை கொண்டு வந்ததனால் இது விளைந்தது. அப்படி ராவனிடத்தில் இந்திரியங்கள் முதலில் தோற்று பிறகு அவனை தோற்கடித்தது போல தோற்ற பொன்மட்டில் நிமித்தமாக சிறைப்பட்டிருந்த சினத்தை நெஞ்சில் வைத்து கொண்டிருந்து சமயம் பார்த்து அவற்றை தாம் சிறைப்படுத்தினதாக காவலில் புலன் வைத்து என்று திருமாலை பாசுரத்திலே வருகிறது. அப்படியே இங்கும் செவ்வெருதுக்கு முந்தி தோற்ற காருருது கருவி கொண்டிருந்ததாம் அதை வெல்ல வேண்டும் என்று. இப்போது அதனை வெல்ல எதிர்ப்பாக அதை வெல்ல வேண்டும் என்பதற்காக எதிர்பட்டிருக்கிறது. இருளையும் சுடரையும் ஏறு என்றது மேலெழுச்சி உடைமையால் மாலை பொழுது பிரிந்து வருந்துவாரை மேலும் கழிகையால் புன்தலை மாலை எனப்படுவது. ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாலை பொழுது மேலும் வருத்தப்பட வைக்கும் என்பதனாலே, பிரிவின் துயரம் அதிகமாகும் என்பதனாலே புன்தலை மாலை என்று சொன்னது. அன்று பகலுக்கும் இரவுக்கும் இடையே மிக சிறிய பொழுதியாக விரைந்து கழியும் தன்மையுடையதும், எனவே அது புன்தலை மாலை ஆகும். சத்தியலோகத்திற்கு சென்ற திருவடியை விளங்குவதற்கு பிரம்மன் சேர்த்த தீர்த்தத்தை அத்திருவடியில் ஏற்றியது என்று ஒரு பொருள் சொல்லலாம். எப்படி கையிலே நீர் வாங்கினால் உலகளந்தான் என்பது போல சத்தியலோகம் வரை சென்ற பாதத்தால் அந்த பாதத்தை வணங்க வேண்டும் என்பதற்காக பிரம்மா அங்கே கங்கையை சமர்ப்பித்தான் அல்லவா, அதையும் நாம் நீரேற்று என்பதற்கு கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. சீரேற்ற நான்முகத்தோன் விளக்கம் செம்பொன்முடி மேல் காரேற்ற மேனி அரங்கரசர் கையும் கழவும் ஒக்க நீரேற்றின வன் திருக்குறளாகி நிமிர்த்தவன்றே என்பது திருவரங்கத்து மாலையினுடைய 33வது பாசுரம். நெடியபிரான் என்பது உலகளப்பதற்காக நீண்ட வடிவம் கொண்டவன் எனினும் யாவரினும் மேம்பட்டவன் என்றும் பொருள் கொள்ள முடியும். புவனியெல்லாம் நீரேற்று அளந்த நெடியபிரான் அருளாவிடுமே என்பதற்கு தாமச பிரகிதிகளானவர்கள் மேல்பட்டு வந்த கால் உத்தமவன் தமசும் தான் வந்து அனுபவிக்க புக்கால் விட்டிருக்குமோ. தன் உடைமையை பிறர் எனதென்று அபிமானித்திருந்தால் தன்னை அத்தியாக்கி அவர்கள் பக்கலேயும் வந்து இறந்து கொள்ளுமவன் இறக்க வேண்டாதே தன் உடமையான உன்னை விட்டிருக்குமோ என்றது. இப்படிப்பட்ட அழகையும் இளமையும் அவன் விட்டிருப்பானோ, விரைந்து வந்துடுவான் கான் என்று அவருடைய இளமையை பற்றி சொன்ன முளை அழகை பற்றி வாரேற்று இளமுலையாய் என்று சொன்னார். இப்பாட்டுக்கான உண்மையான பொருள் என்னவென்றால், தகுந்த காலத்தில் எம்பெருமானை அல்லது பாகவதரை சேர்த்து அனுபவிக்க பொறாமையால் தளர்ந்த ஆழ்வாரை அன்பர்கள் எல்லாம் தேற்றுவித்தார்களாம். முன்பு இருந்த அஞ்ஞானமானது பக்தி ரூபமான செவ்விய நாணத்தால் கழிந்தது என்பதும், உரிய காலத்தில் அனுபவிக்க பெறாமையிலேயே உள்ள விவாகமும் அழியும்படி மோகாந்தகாரம் மேலிட்டது என்பதும் முதல் வாக்கியத்தால் தெரிவிக்கப்பட்டன. யார் ஏற்றின முளையாய் அடக்குவதற்கும் மறைப்பதற்கும் அரிதான பக்தியின் வளர்ச்சி உடையவரே என்று ஆழ்வாரை விழித்து வருந்த வேண்டாம். இப்படிப்பட்ட பக்தியுடைய அடிமைத்தரத்திற்கு குலையும் அடிமைத்திறம் குலையும் என்று நினைக்க வேண்டாம், வருந்த வேண்டாம், உன்னை காப்பாற்றுவான் பெருமாள் என்று சொன்ன பாசுரம் இந்த 69வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்க்கலாம். கார் ஏற்று இருள் செய்யில் ஏற்றின் சுடருக்கு உழைந்து வெல்வான் ஓர் ஏற்று எதிர்ந்தது புன்தலை மாலை புவனியெல்லாம் நீரேற்று அளந்த நெடிய பிரான் அருளா விடுமே வாரேற்ற இளமுலையாய் வருந்தேல் உன்
வளைத்திறமே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அபியாப்தனாவா பிரகதேன சுபாவாது கரோமி என்றது சகலம் பரஸ்மை சீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.